மாண்பமைந்த முன்னாள் JSS மைசூர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்களே, 6 கல்லூரிகளை சார்ந்த முதல்வர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஊழியர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கள் வர இயலவில்லை. மிகவும் ஆவலாக இருந்தார். கடைசி நேரத்தில் தவிர்க்க இயலவில்லை. அவருடைய நினைவுகள் எல்லாம் இங்கே தான் இருக்கும். இப்படியான ஒரு நிகழ்வுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறவர் அவர்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய தீர்ப்புகளை எல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய தீர்ப்புகளை எல்லாம் இங்கே வாசித்தார்கள். அவ்வளவு ஆளுமை மிக்கவர், நேர்மையானவர். அதுதான் இன்னைக்கு ஆளுமையெல்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். ஆனால் நேர்மை, அந்த ஆளுமை நேர்மையாக இருந்தால்தான் அந்த ஆளுமையும் பயன்படும். அந்த வகையிலே இந்திய தேசத்தினுடைய லா ஆஃப் த லேண்ட் என்று சொல்வார்கள். அப்படி பல சட்டங்களை இந்த தேசத்திற்காக தீர்ப்புகளை வழங்கியவர். அந்த தீர்ப்புகளெல்லாம் இன்னைக்கு லா ஆஃப் த லேண்டாக இருக்கிறது என்பதிலே நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒருவர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம். எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு இடையில் மிகச்சரியாக எதையும் செய்ய வேண்டும், எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படாமல் அவர் அடிக்கடி சொல்லுவார், ஜட்ஜ் மஸ்ட் பி ஃபேர் அண்ட் ஃப்ரீ மைண்டட் ஃபெலோ அப்படிம்பார் அவர். ஒரு ஜட்ஜுக்கு அடிப்படையான பண்பு என்ன அப்படின்னா, பயப்படக்கூடாது. பயந்துட்டா நீதி வழங்க முடியாது. அது அட்மினிஸ்ட்ரேட்டர்களுக்கும் பொருந்தும், நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும். பயப்படாமல் இருக்கிற போது தான் இருபால் கோடாமை சான்றோர் கனின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த நடுநிலையாக நின்று காரியம் செய்ய முடியும். அந்த வகையிலே ஒரு மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக வாய்த்திருக்கிறார். அதுதான் இந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கெல்லாம் நமக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. 1842 தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி ஆங்கிலேயர்களால் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 4 மாநிலங்களுக்கு உயர்கல்வியை கொடுக்கிற ஒரு நிறுவனமாக நூற்றாண்டுகளை கடந்து திகழ்ந்து இருந்திருக்கிறது. ஆனால் காலத்தின் கோளாறு எதுவுமே காலப்போக்கில் அது சிறுத்து வலுவிழந்து முக்கியத்துவம் இழந்து ஆகிவிடுவதை போன்று பச்சையப்பன் கல்லூரியும் அதற்கு விதிவிலக்கில்லை என்கிற நிலையில் வலுவிழந்திருந்த நிலையில் இப்படி மீண்டும் அதை நிவர்த்தி செய்வதற்கான காலம் கட்டளையிடும். எல்லாவற்றுக்கும் அது பொருந்தும். அது பச்சையப்பனுக்கும் காலம் கட்டளையிட்டிருக்கிறது. மீண்டும் அதை எழுந்து நிற்பதற்கு, அதை மேலும் அதனுடைய பழைய குளோரியை மீட்டு கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆசிரியர்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டும் அதை ஒட்டி அவர்களை மேலும் இது இங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த ஆசிரிய பரம்பரை என்று சொல்லுவார்களே, மிகச்சிறந்த ஆங்கிலேய பேராசிரியர்கள், ஆங்கிலேய முதல்வர்கள் இருந்து நடத்திய ஒரு நிறுவனம். எப்போயோ இது ஒரு பல்கலைக்கழகமாக மாறி இருக்க வேண்டும். இதற்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் எல்லாம் பல பல்கலைக்கழகங்களை ஈன்றிருக்கிறது. இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி, முஸ்லீம் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இவைகளெல்லாம் பின்னால் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஏன்னால் அது தொடங்கியவர்கள் எல்லாம் அவர்கள் காலத்திலேயே பல்கலைக்கழகமாக பார்த்து மறைந்திருக்கிறார்கள். ஆனால் இது பச்சைப்பருடைய அந்த அளப்பரிய சொத்தினால் தொடங்கப்பட்டாலும் கூட ஆங்கிலேயர்கள் லார்டு நாட்டான் அவர்களுடைய முயற்சி என்பது இது கல்வி நிறுவனமாக மாறுவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். பச்சைப்பருடைய அறக்கட்டளையிலே அவர் இந்து சமய மேம்பாட்டிற்காக என்கிற அந்த அழுத்தத்தை தான் அதிகம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது, பசி பிணி போக்குவது,
கோயில்கள் தர்ம நிலைநாட்டுவது, கோயில்களுக்கு பூஜை செய்வது, இதெல்லாம் தான் அன்னைக்கு ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. அன்று கல்வி இவ்வளவு பரவலாக அறியப்படவில்லை. அந்த நிலையிலே அந்த சொத்துக்கள் எல்லாம் உயிராக எழுதி வைக்கப்பட்ட போது பின்னாளில் அட்வொகேட் ஜெனரலாக இருந்த லார்டு நாட்டான் அவர்கள் இதை கல்விக்கு ஒரு பகுதியை மடை மாற்றுவதற்காக அவர் முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 1794 தொடங்கப்பட்ட இந்த அறக்கட்டளை 1842 தான் ஒரு கல்வி பாதையை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி அவர் இந்த 842 அடிக்கல் நாட்டுகிற பொழுது லார்டு நாட்டான் அவர்கள், அவருடைய படம் கூட இங்கே இருக்கிறது, அவர் அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே ஆற்றிய உரை என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரை. அந்த உரையின் போது எடுத்த படம் தான் இங்கே வரையப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்திய மக்களை பார்த்து, அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்ட பெருமக்களை பார்த்து அவர் பேசுகிறார். ஆங்கிலேயர்களுடைய தயவு இல்லாமல் உங்களுக்கு கல்வி கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய பங்களிப்பிலேயே உங்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அந்த உரையின் மையமாக அவர் குறிப்பிடுகிறார். கூடுதலாகவும் சொல்லுகிறார், இப்பொழுது இந்த உணர்வோடு நாம் தொடங்குகிறோம். இது தொடர்ந்து இந்த மனநிலையிலே இது வளர்த்தெடுக்கப்படுமா என்பது சந்தேகத்துக்குரியது. இது உங்கள் காலத்திலேயே அழியக்கூடிய நிலையை கூட எட்டலாம், நீங்கள் கவனமின்மை பொறுப்பின்மையாக இருந்தால். அதனால் இதை பாதுகாக்கப்பட வேண்டியது ஏதோ அரசு, ஆங்கிலேய அரசோ அல்லது இந்த அறக்கட்டளையோ சார்ந்தது அல்ல. உங்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் பாதுகாப்பும் இதற்கு தேவைப்படுகிறது என்று அவர் அந்த உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது எவ்வளவு சத்தியமான உரை என்பது நாம் கால போக்கிலே பார்க்கிற பொழுது மிகவும் தெளிவாக தெரிகிறது. மீண்டும் அந்த உரை என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது. பொதுவாக ஒரு அறக்கட்டளை என்பது ஒரு 3 தலைமுறை சொல்லுவார்கள். அந்த 3 தலைமுறைகளுக்குள் அந்த அறக்கட்டளை தொடங்கிய பர்பஸ் சர்வாயிடுச்சுன்னா அதனுடைய இது காலம் முடிந்துவிடும். அதுதான் அந்த நோக்கத்துக்காக அந்த உயிரோடு இருப்பவர்கள் தொடங்குவது. அது மீண்டும் அதன் தேவை இருக்குமே, ஆனால் அடுத்த தலைமுறை அதை எடுத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள். அப்படி போன அறக்கட்டளைகள் எவ்வளவோ நாம் பார்க்கிறோம் வரலாற்று. ஆனால் ஒரு அறக்கட்டளை 200 ஆண்டுகளை 300 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது. கல்வி நிறுவனம் 200 ஆண்டுகளை நெருங்கி கொண்டு நூற்றாண்டை கடந்து இது சென்று கொண்டிருக்கிறது. இன்னமும் இதன் தேவை அவசியமாக இருக்கிறது. இன்னமும் இந்த கல்லூரியை நம்பி கிட்டத்தட்ட தமிழகத்தில், நான் குறிப்பாக சொல்லுகிறேன், இந்திய அளவில் கூட இருக்கலாம், அரசு நிர்ணயித்த அந்த தொகையை பெற்றுக்கொண்டு கல்வி கொடுக்கிற ஒரே நிறுவனம் பச்சையப்பன் அறக்கட்டளை. அரசு நிர்ணயித்த தொகையிலிருந்து எவ்வளவோ கல்வி வியாபாரமாகிவிட்ட சூழலில் நல்ல தொழில் செய்ய வேண்டும் என்று யாராவது விரும்பினால், தங்களுடைய கையிலே அதிகமான பணம் உபரியாக இருக்கிறது, ஏதாவது தொழில் செய்து பெருக்கலாம் என்று யாராவது விரும்பினால் அவர்கள் முதலில் தேர்ந்தெடுப்பது கல்லூரி தொடங்குவதுதான், பள்ளி தொடங்குவதுதான். இன்றைக்கு அது ஒரு ஃபேஷனாகவே ஆகிவிட்டது. இந்த சூழலில் ஒரு கல்லூரி மாணவர்களுக்காகவே, அதுவும் அடித்தட்டு மாணவர்களை மையமாக வைத்து, எந்த கல்லூரியிலும் இடம் கிடைக்காத மாணவர்களுக்கு இடம் கொடுப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு கல்லூரி என்கிற அந்த பெருமையும் தர்ம அடித்தளமும் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனமாக பச்சையப்பன் கல்லூரி இருக்கிறது. அதிலே ஆசிரியர்களுடைய பொறுப்பு என்பது மிக மிக அதிகம். அதுதான் மையமானது. மாணவர்கள் முதலாண்டு வந்து சேருகிற போது, அவன் அங்கிருந்து வருகிற போது இவ்வளவு பிரமாண்டமான கட்டடங்களை பார்க்கிற போது அவனுக்கு வியப்பாக இருக்கும். ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வருகிறான். இங்கு உள்ள ஒவ்வொரு தூணையும் கட்டடங்களுடைய பிரமிப்பையும் பார்க்கிற பொழுது அவனுக்கு நிச்சயமாக ஒரு அதிசய உலகத்தில் நுழைந்த உணர்வு ஏற்படும் அவனுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட மாணவன் ரவுடி என்கிற நிலைக்கு தள்ளப்படுவதற்கு என்ன சூழல் இருக்கிறது? பச்சையப்பாஸ் ஃபார் ரவுடிஸ் என்று ஒரு பெயர் வாங்குகிற அளவுக்கு அந்த மாணவனை, அப்பாவியான ஒரு கிராமத்து மாணவனை ஒரு ரவுடி என்கிற பெயர் வாங்குவதற்கு சூழலாக அமைவது எது என்பதை நாம் அவசியமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு கொலை நடக்கிறது, அந்த கொலை செய்த மாணவர்கள் பச்சையப்பா மாணவர்கள் என்று செய்தி வருகிறது. எவ்வளவு அவனுக்கும் அந்த கொலை செய்தவர்களுக்கும் அந்த கல்லூரி கொலை செய்யப்பட்டவனுக்கும் கூட எந்த முரண்பாடு இல்லாமல் ஒரே பகுதியிலிருந்து வருகிறார்.
என்ன கலாச்சார பின்புலம் என்பதை நாம் மன வருத்தத்தோடு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோராக மாற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வகுப்பறையை இனிமையாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. வகுப்பறையை நோக்கி அவர்கள் ஓடி வருகிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி இருந்த கல்லூரிகள், அப்படி இருந்த கல்வி சூழல், இன்றைக்கு மாணவர்கள் 10 மணிக்கு வரைக்கும் கூட டைம் பார்த்துட்டு கேட்டை போட்டுனா 10 மணிக்கு ஏன் கேட்டை போட்டுறீங்கிறது கல்வி அதிகாரிகள் வரை கேள்வி கேட்கிற ஒரு சூழல் மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படிலாம் திறந்தெல்லாம் போடுறது, மூட்டிலாம் வைக்கிறது இல்லை. மாணவர்கள் விரும்பி படித்தார்கள். சமீபத்தில் ஒரு காவியா சண்முக சுந்தரம் என்கிற ஒரு பதிப்பாளர் இருக்கிறார். அவருடைய தன் வரலாற்று நூல் எழுதியிருக்கிறார். அதை நான் இயல்பாக அதை வாசிக்கிற போது அவர் இந்த கல்லூரியின் மாணவனாக இருக்கிறார். அந்த தன் வரலாற்று நூலிலே பெரும்பகுதி பச்சையப்பன் கல்லூரியை பற்றி தான் எழுதியிருக்கிறார். எங்கேயோ திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வள்ளியூருக்கு உள்ளே உள்ள ஒரு கிராமத்தை சார்ந்தவர். அங்குள்ள ஒரு பேராசிரியர் உதவியோடு பச்சையப்பன் கல்லூரிக்கு அங்கு போய் படி, அப்பொழுதுதான் நீ ஒரு சிறந்த மாணவனாக வர முடியும் என்றவுடன் அங்கிருந்து இங்கே எம்ஏ சேருகிறார். இங்கே இடம் கிடைக்கவில்லை. பக்கத்தில் உள்ள இடங்களெல்லாம் தங்கி இருக்கிறார். கதைக்களம் முழுமையாக பச்சையப்பன் கல்லூரி, ஒரு கட்டிடத்தின் பெயரையும் அதில் குறிப்பிடுகிறார். எவ்வளவு மிகச்சிறப்பாக வகுப்புகள் நடந்தது என்பதை இப்ப சமீப காலத்தில் அவர் 60களில் படித்திருக்கிறார். அவ்வளவு அற்புதமாக இந்த கல்லூரியை பற்றி சொல்லுகிறார். பாடம் நடந்ததையும், ஆசிரியர்களுடைய பெருமையையும், மாணவர்களுடைய திறமை எவ்வளவு மிளிர்ந்தது என்பதையும் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கல்லூரி அதே நிலையில் மீண்டும் அந்த வரலாற்றை நாம் மீட்டெடுப்பதற்கு, அந்த குளோரியை மீண்டும் நாம் கொண்டு வருவதற்கு ஆசிரியர்களாகிய நம்முடைய பங்களிப்பு என்பது மிக தேவையாக இருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய மிகச்சிறந்த 3 அறிஞர் பெருமக்களை அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்காக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் அவர் அகில கல்வியை பற்றியான ஒரு உலக பார்வை உள்ள ஒருவர். பல நாடுகளுக்கு கல்வி ஆலோசகராக இருந்தவர். கல்வி கொள்கைகளை தயாரித்து கொடுத்தவர். இங்கே தமிழக அரசினுடைய நீட் பற்றி அந்த குழுவிலே இருந்து அந்த அறிக்கை தயாராவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர். இங்கே தமிழகத்திற்கான தனித்துவமான கல்விக் கொள்கை உருவாக்குவதிலே குழுவிலே இருந்து அப்படி ஒரு தனித்துவமான கல்விக் கொள்கை உருவாக்க இயலவில்லை என்று தெரிந்தவுடன் எந்த சமரசமும் இன்றி அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தவர். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான பண்பாளர். அகில இந்திய அளவிலே கல்வி சூழலில் மிகவும் அறிமுகமான ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பது சால சிறந்ததாகும் என்கிற அடிப்படையில் தான் காலையிலே நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் நீதிபதி அவர்கள் சொன்னபோது, பரவாயில்லை வீசி வர்றாருன்னா அவரை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையை அவர் சொன்னார். அவர் வர்றாருன்னொன்னே அந்த அளவில் நான் அவருக்கு இப்பொழுதிலிருந்தே அவருடைய உரை தொடங்கிவிடும். இருந்தாலும் ஒரு முன்னோட்டமாக சில மணித்துளிகள் அவர் முடித்த பிறகு எல்லோருக்குமான டீ பிரேக் கொடுக்கப்பட்டு மீண்டும் அவருடைய உரை தொடங்கும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.